வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடந்து முடிந்த பிப்ரவரி மாதம் தட்டச்சு தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி ஆரம்பிக்க போகுது. எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா 5/4/2025 இருந்து 7ஆம் தேதி வரைக்குமோ இல்லை 6ஆம் தேதி 2 நாளோ இல்லை 3 நாளோ விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும். இப்போ இதில் என்ன புது விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே ஒரு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இப்படி மார்க் குறைக்கணும், செகண்ட் பேப்பருக்கு இப்படி மார்க் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரெடி ரேங்கனர் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு எப்பயுமே நார்மலானதுதான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இது வந்து கடந்த இத்தனை ஆண்டு காலமா நடைமுறையில் இருக்குது. செகண்ட் பேப்பருக்குலாம் ரெடி ரேங்கனர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க்குன்னு போட்டு மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சீனியர்னா ஒரு மார்க் இருக்கும், ஜூனியர்னா ஒரு மார்க் இருக்கும், ஜூனியர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இருக்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இருக்கும், எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்ப இந்த தேர்வுக்கு ஒரு ரெடி ரேங்கனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மூலயமா இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு வியப்புக்குரிய விஷயமா கூட இருந்தாலும் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பருத்தி மூட்டை அந்த குடோன்லயே இருந்திருக்கலாம், அங்கிருந்து தூக்கினது போட்டு திருப்பி குடோன்லயே போடுறான்ற மாதிரி கதையா தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசம் 2025 நடந்த தேர்வுல ஒரு 200 லெட்டர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. செகண்ட் பேப்பர்ல லெட்டருக்கு மட்டும் 200 லெட்டர் சேர்த்தாங்க. அதாவது ஜூனியருக்கும் சேர்த்தாங்க, சீனியருக்கும் சேர்த்தாங்க. இது வேணான்னு பல முறை சொன்னோம். ஆனா அவங்களுடைய தன்னிச்சையா வந்து செய்த ஒரு செயலால இப்ப இன்னைக்கு தேவையில்லாத வேலை, இந்த ரெடி ரேங்கனர் வேலையே கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர் ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி எந்த மட்டமான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது நகைப்புக்குரிய விஷயமா தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா நான் யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி பேசல. ஏன்னா இது நடந்த விஷயமா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ரெடி ரேங்கனர் கொடுத்திருக்காங்க, செகண்ட் பேப்பருக்கும் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தீங்க? இதனால மாணவர்களுக்கு நலன் இருக்கு. இப்ப அது அவன் மன உளைச்சலுக்கு யார் பதில் சொல்றது? மார்க் கம்மியாயிடுச்சு, மன உளைச்சலுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அவன் அடிக்க முடியலையே, ரெண்டுத்துமே மிஸ் ஆயிட்டு இருக்குல்ல. அப்ப இனிமேலாவது அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவாங்க நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த தேர்வுக்கு எப்படி விடைத்தாள் திருத்தும் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கங்கள் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மள அதை மதிச்சுதான் நம்ம செய்யணும். இருந்தாலும் அதுக்கான மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப ஜூனியர்ல சீனியர்ல ஃபர்ஸ்ட் எடுத்து சீனியர் பார்க்கலாம். சீனியரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 60 மார்க் ஸ்டேட்மெண்ட்ல. அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தானா 2 மார்க் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்ப ரெடி ரேங்கனர் கொடுத்துறாங்க 1.5, 1.5, 2 மார்க் எங்க இருக்குது, 1.5 எங்க இருக்குன்னு பாத்துங்க. புரியுதுங்களா? அப்ப மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ரெடி ரேங்கனர் 60 வரைக்கும் ஒரு ரெடி ரேங்கனர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் பேப்பர்ல லெட்டருக்கு 40 மார்க் வரைக்கும் ஒரு ரெடி ரேங்கனர் கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னே வச்சு திருத்தல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சிலவங்க கவனிக்காம கொடுத்துருவாங்க. அதனால வந்து ரெடி ரேங்கனர் இதுல நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது ஜூனியருக்கு. ஜூனியர்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 50 மார்க் தான், லெட்டருக்கு 50 மார்க் தான். அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே ரெடி ரேங்கனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் 1.5. அப்ப அந்த 1.5 மார்க்குங்கிறது அதிகமா கம்மி தானே? ஏற்கனவே எத்தனை மார்க் மைனஸ் பண்ணியிருந்தோம்? 2 மார்க் மைனஸ் பண்ணியிருந்தோம். இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கை தொடர்ந்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஒரு செய்திருக்குது. நம்ம வந்து இதுல வந்து எது சொன்னாலும் அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் மட்டுமே அதுல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எது நடந்தா மாணவர்கள் நல்லது நடந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம போக வேண்டியதா இருக்குது. நன்றி, வணக்கம்.